ஹாய் எல்லாத்துக்கும். கொங்கு ஸ்டைலில் மிளகாட்டி அரைச்சி வைக்கிற சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். சேம் இதே ரெசிபி தான் வந்து நீங்கள் தக்காளி குழம்பு, காலிஃப்ளவர் குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் சீரகம், குருமிளகு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ஆற வச்சுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி பவுட்ரு போட்டாலும் ஓகே, இல்லை கொத்தமல்லியாக இருந்து வறுத்து போட்டாலும் ஓகே. கொத்தமல்லி வறுத்து எடுத்துக்குங்க அதையுமே. அது கூடவே கொஞ்சம் கருகாப்பில், வரமிளகா 2ம் சேர்த்து நல்ல ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் அதிலே கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், நான் ஆட் பண்ணல இதில். அதையும் அரிசியும் நல்லா ட்ரையாக வறுத்து அந்த பவுட்ரு கூட சேர்த்திக்கலாம் நீங்கள். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தொளிச்சு வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து 1 kgக்கு செய்ய போகிறேன். வெங்காயம் நல்லா வதக்கணும், கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கி ஆற வச்சுருந்தோம்ல மசாலா, அதை எல்லாமே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதையும் கொட்டி பிளேட்டில் ஆற வச்சிடலாம். 2யும் நல்லா நைஸாக அரைச்சி மிளகு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு வடை சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, வரமிளகாய், கருகாப்பில் இதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு மாதிரி போட்டுறணும். அப்புறம் 1 kg சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அந்த சிக்கன் எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அதாவது நல்லா உப்பு கறி வர்ற அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வேகணும் அந்த கறி. நல்லா கொஞ்சம் கறி சுருண்டு வந்ததுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு லைட்டாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஆட்டி வச்சுருந்த மிளகா எடுத்து சேர்த்திக்குங்க. கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி சேர்த்திக்குங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. உப்பு காரம் டேஸ்ட் பார்க்கலாம். ஒருவேளை உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா அந்த டயத்தில் நீங்கள் உப்பு காரம் சேர்த்திக்கலாம். நான் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயிட் ரைஸு, தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நல்லா கொதி வந்தது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி சாப்பிடுங்க.